புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 41. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு பல படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். சிந்தனை: கலிலேய கடலோரத்தில் நின்ற மக்களுக்கு நீண்டதொரு போதனை ஆற்றிய பின் இயேசு தம் சீடர்களை தம்மோடு அழைத்து கொண்டு அக்கரையில் உள்ள கெனசேனர் பகுதிக்கு செல்கின்றார். அங்கே வாழ்பவர்கள் புற இனத்தவர்கள். நீண்ட போதனை, தொடர்ந்து 5-6 மைல் நீளமான நீண்ட கடற்பயணம், ஓய்வில்லை, மிகுந்த களைப்பு. இயேசுவோ படகின் பிற்பகுதியில் தலையணை போட்டு உறங்குகின்றார். இயேசு சீடர்களுக்கு விடுத்த அழைப்பு வெறுமனே அக்கரைக்கு போவது மட்டுமல்ல, சமய கலாச்சார வேறுபாடு கொண்ட புற இனத்தவர் வாழும் பகுதிக்குள் செல்வதுமான அழைப்பாகும். யூத வாழ்வு முறையை விட அவர்களின் வாழ்வு முறை முழுவதுமே வேறுபட்டதாகும். சீடர்கள் பெற்ற இந்த 2 அழைப்புகளும் இயேசுவின் தீர்க்க தரிசனம் கொண்ட செயல்களாக பார்க்க வேண்டும். இது பல நடைமுறை தாக்கங்களை எம் வாழ்வில் ஏற்படுத்துகின்றன. நாம் செய்ய விரும்பாத பல விடயங்கள் உள்ளன. மேலும் கடவுளும் பாதுகாப்பு இல்லாத, போதிய வசதிகள் இல்லாத இடங்களுக்கு எம்மை அழைத்து செல்லும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. இந்த அழைப்புக்கு பதிலளிக்க பயம் ஒருபோதும் காரணமாக அமையக்கூடாது. நாம் களைப்படைந்து ஓய்வெடுக்க விருப்பம் கொண்டிருக்கின்ற போதும் கடவுளின் அழைப்பு வரும்போது நாம் உரிய பதில் அளிக்க வேண்டும். பயணம் பல மணி நேரம் நீடிக்கலாம். அமைதியான சூழலிலே அவர்கள் தம் பயணத்தை தொடங்கி நடந்து கொண்டிருந்தாலும் புயலும் நீடித்திருக்கலாம். இந்த புயலின் மத்தியிலே இயேசு தலையணை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது முக்கியமாக நோக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அலைகள் படகின் மேல் மோதிக்கொண்டிருக்க, படகு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருக்க தூங்குவது என்பது மிகவும் கடினமானது. எனவே இயேசுவின் இந்த தூக்கம் ஒரு நோக்கம் கொண்டது. இது ஒரு பாடத்தை எமக்கு கற்பிக்கிறது. அதாவது, எமது தேவைகளில் கடவுள் எமக்கு தூரத்தில் அல்லது உறங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றினாலும் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். தம் பக்கம் நாம் திரும்ப வேண்டுமென்று, தம்மை எழுப்ப வேண்டுமென்று, தம்மை கூவி அழைக்க வேண்டுமென்று அவர் காத்திருக்கின்றார். சீடர்கள் அனுபவமுள்ள மீனவர்களாக, படகோட்டிகளாக இருந்த போதிலும் அவர்கள் அச்சம் கொண்டார்கள். இயேசு அவர்கள் அச்சம் கொள்வதை அனுமதித்தார். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை தேவையாக இருந்ததோடு கடவுளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அவருடைய அமைதியான இருப்பு அல்லது உறக்கம் படைத்தவரை மீறி எந்த ஒரு புயலும் கடல் கொந்தளிப்பும்
அவை ஆன்மீகம் சார்ந்தவையாக இருந்தாலும் கூட எதுவும் செய்ய முடியாது என்பதை நினைவூட்டுகின்றன. இறையாதே அமைதியாயிரு என்ற கட்டளை கடலுக்கு மட்டும் அமைதியை கொண்டு வந்தது அல்ல, அது கடவுளின் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகின்றது. சீடர்கள் களைப்புடன் இருந்த வேளையிலே அக்கரைக்கு போக இயேசு அவர்களை அழைத்ததை இன்று சிந்திப்போம். இதே போல கடவுள் சில வேளைகளில் இந்த உலகத்தின் குழப்பத்திற்குள் நுழைந்து அவருடைய அருளில்லாத இடத்திற்கு அதை கொண்டு செல்ல எம்மை அழைக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓய்வு முக்கியம் என்றாலும் எம்மை நாமே மறுத்து சில வேளைகளில் அறிமுகம் இல்லாதவர்களை நோக்கி செல்வது, எமது பாதுகாப்பு வேலிகளை கடந்து புதிய சவால்களை எதிர்கொள்வது போன்ற பணிகள் எமக்காக இருக்கின்றன. இவற்றின் மத்தியிலே நாம் கேட்க வேண்டிய வார்த்தை, இறையாதே அமைதியாயிரு, பயம் கொள்ளாதே, கடவுளின் நம்பிக்கை கொள். கடவுளின் கட்டளை எல்லா புயலையும் அமைதிப்படுத்தும் என்பதாகும். செபம். ஆண்டவரே, எமது வசதியான வாழ்வு முறையை கடந்து பணி செய்ய அருள் தாரும். ஆமென்.